போன எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம் ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்திருக்கும்ல. அதை பார்த்து ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அந்த மாஸ்டர் அது ஒன்றும் சாதாரணமான மாஸ்டர் இல்லை. அந்த மாஸ்டர் ஒரு ஹியூமனே கிடையாது. அதுக்கும் மேல அது மாஸ்டருக்கும் மேல. ஹீரோட கையெல்லாம் அங்க ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அவனோட ஸ்பீட் அவன் ஏத்தாம இருந்திருந்தா இப்போதைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பானு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா அவன் ஸ்பீடை ஏத்துனனால தான் ஏதோ தப்பிச்சிருக்கான். இப்போ கூட அவனோட முதுகுல காயம் அப்படியே இருக்கு. அந்த மாஸ்டரும் அந்த வெட்டப்பட்ட கையை ரீஜெனரேட் பண்ணா இதை பார்த்து அவன் இன்னமும் ஆச்சரியமாகறான். இதால ரீஜெனரேட்லாம் பண்ண முடியுமா? அந்த மாஸ்டரோட பேரையும் சொல்றாங்க. அந்த மாஸ்டரோட பேரு வாண்டரிங் டாமினேட்டரா. அதே மாதிரி அந்த மாஸ்டரோட லெவல் அது என்ன நம்மளுக்கு தெரியல. இந்த சிஸ்டம் வழியா அந்த வாய்ஸ் சொல்லி நம்மளுக்கு கேக்குது. அந்த வாய்ஸ் சொல்லுது இந்த மாஸ்டர் இதுதான் ஃபுட் செயின்ல ரொம்ப ஒரு கொடூரமான மாஸ்டரா. இது உங்களோட வேலை என்னன்னா அதாவது மத்த கிரியேச்சர்ஸ் அழிச்சு அதுக்குள்ள இருக்கிற பிளட் எல்லாத்தையுமே தின்றதுதான். இதே மாதிரி தான் எப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் இது கிட்ட மாட்டிக்குதோ அதால அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்க முடியாது. ஏன்னா இது விட்டே வைக்காதான். இதனால ஹீரோ ரொம்ப நடுங்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிருக்கோம்ல அவனுக்கு அப்பயே ஃபீல் ஆச்சான். அந்த மாஸ்டரோட அட்டாக் அது என்ன ட்ரை பண்ணுச்சுன்னா அது என்ன அப்படியே பிடிச்சு வச்சு ஒரு மாதிரி அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. விட்டுந்தா என்ன அமுக்கி அப்படியே கொண்டு இருக்கும். ஆனா நல்ல வேலை நான் என்னோட ஸ்பீடை ரொம்ப அதிகமாக்குனனால நான் எப்படியே தப்பிச்சிட்டேன். ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு பயமோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோ இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில வந்ததே இல்லை. இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே அந்த மாஸ்டர் சம வேகமா தாக்குவதா அங்கல இருந்து எப்படியே தப்பிச்சு அப்படியே பின்னாடி போய் அதோட முதுகுலயே பயங்கரமா வெட்ட போறான். ஆனா நல்லா ஊத்து பார்த்தா அந்த மாஸ்டர் அங்க இல்ல. அது சம வேகமா இவன் பின்னாடி வந்து தாக்குது. அதே வேகத்தோட அது தாக்கி இருக்கும்ல. இதனால ஆளு எங்கேயோ போய் விழுறான். எனக்கு இப்பதான் புரியுது அந்த சிஸ்டம் சொன்ன அந்த ஸ்பீட் அது இதுதானா. அதே மாதிரி இதோட வேகம் ஒண்டி இல்ல இதோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த மாஸ்டர் இவனை அப்படியே விட்டு வைக்கல. சம வேகமா கிட்ட வந்து வயிற்றுலயே ஒரு குத்து குத்துது. இதனால ஆளோட வாயில இருந்து அங்க பயங்கரமா ரத்தம் ஊத்துது. இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சா அவ்வளவுதான் நான் வந்து இங்கேயே வந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு அடியிலையும் அவ்வளவு பவர் இருக்கு. ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஸ்வாடம் ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த ஸ்வாட் அந்த மாஸ்டர் பக்கத்துல இருக்கா. இதனால எதுவுமே அவனால பண்ண முடியல. அந்த மாஸ்டரும் அப்படியே கிட்ட வந்து அந்த ஸ்வாட கொடுக்குது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாஸ்டர் இது வந்து என்னதான் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த மாஸ்டரும் அப்படியே அதோட கழுத்தை நோக்கி அப்படியே கையை வச்சு சும்மா எதோ ஆக்ஷன் பண்ணுது. இதை பார்க்கும் போதே ஹீரோக்கும் புரியுது என்ன தேஜாவா அது எதுக்கு இப்படி சொல்லுது. இது சொல்றபடி பார்த்தா அதோட கழுத்தை நான் வெட்டணும் அப்படின்னு அது ஆசைப்படுது. அதாவது இதை பார்க்கும் போது எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்படின்னா நம்மளோட உலகத்துல இந்த பூனைங்க அது எலிய பிடிச்சா அப்படியே அது கொள்ளாது. எலிய அது வேணும்ட்டே தப்பிக்க விடும். ஏன்னா அப்பதான் அதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி அதெல்லாம் தப்பிக்க முடியும். ஆனா அது எல்லாமே வேணும்ட்டே தான் அந்த பூனைங்க பண்ணும். நான் அப்படி பண்ணி அந்த எலியை கொள்றதுல அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கொடூரமான மாஸ்டரும் என் கிட்ட பண்ண பாக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்டர் அப்படியே நம்ம ஹீரோவை தூக்குதா. அப்பதான் அது சொல்லுது ஹியூமன்ஸ் இவங்க ஒரு கேவலமான ஸ்பீஷிஸ். ஹியூமன்ஸ் எல்லாம் சுத்த வேஸ்ட். அவங்க ஒரு பூச்சி மாதிரி தான் எங்களுக்கு எல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுமா. அப்படியே அதோட கையை வெட்டி விட்டுறான். என்னது நாங்க வேஸ்டா? உண்மையிலேயே சொன்னா நீ தான் பூச்சி. எனக்கு மூளை கூட இல்ல. பரவாயில்ல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த 100 வருஷத்துல உன்ன மாதிரி ஒரு ஹியூமனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நான் வந்து இங்கே சாக போறது இல்ல. எனக்காக என்னோட அம்மாவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்றாங்க. இங்கேயே செத்து போயிட்டா அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி அவங்கள மீட் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்ல. நான் இங்க சாகலாம் முடியாது. எனக்குள்ள இப்போதான் இங்க பயங்கரமா ஃபயர் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அவன் பயங்கரமா கத்துவானா. அவனுக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து அப்படியே அவேக்கன் ஆகுது. அவனோட லெவல்ஸும் சடனா 100க்கு போக ஆரம்பிக்குது. அவனோட ஸ்ட்ரென்த் ஸ்பீடு எல்லாமே 100க்கு போயிடுது. பரவாயில்ல ஹியூமன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொண்டு வா உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அங்க சிலி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த மாஸ்டரோட வயிற்றுலயே பயங்கரமா குத்துறான். அந்த இடத்துல ஸ்வாட வச்சு சும்மா சொயிட்டி வெட்டானா. ஒரு கட்டத்துல அந்த ஸ்வாடோட டியூரபிலிட்டியும் 0க்கு போய் அப்படியே உடைஞ்சு போகுது. அந்த ஸ்வாட கூட கண்டுக்காம அவனோட கையிலேயே பயங்கரமா தாக்குறான். அதனால அந்த மாஸ்டர் எங்கேயோ போய் வருது. அந்த மாஸ்டரை தேடி போய் பார்த்தா அங்க யாரையுமே காணோம். திடீர்னு அந்த மாஸ்டர் இவனை முதுகுலயே தாக்குது. ஃபூலிஷ் ஹியூமன் நான் தான் ஆல்ரெடி சொன்னனே உன்கிட்ட. நீ முன்னாடியே ஒரு பூச்சி மாதான். உங்களை மாதிரி ஃபூலிஷ் ஹியூமனால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான் ஃபூலிஷ் ஹியூமன் நீ வந்து இங்கே சாக போற. ஏதோ ஒரு பவர் அது பயன்படுத்துதா. அதனால பின்னாடி ஒரு எலும்பு கூடு மாஸ்டரும் அப்படியே அப்பியர் ஆகுது. இந்த பவரை வச்சு அப்படியே நம்ம ஹீரோவை தாக்குது. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான் அவ்வளவுதான் என்னால எதுவுமே பண்ண முடியாதா. நான் என்ன இங்கே சாக போறேனா. அங்க அப்படியே இவன் மேல பயங்கரமா தாக்குதா. அங்க ஹீரோ செத்து போற நிலைமைக்கு போய் அப்படியே கண்ணை மூடிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவன் திடீர்னு பெட்டை விட்டு எழுந்துக்கிறான். இப்பவும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன லாக் அவுட் ஆயிட்டேனா. நான் எப்படி உயிரோட இருக்கேன். ஆனா வெளியில இது என்ன இலவ. வெளியில ஒரு மவுண்டன் இருக்கு. அங்க சின்ன சின்ன வீடெல்லாம் இருக்கா. இப்பதான் ஆளுக்கே புரியுது இன்னமும் அவன் அந்த கேம்குள்ளதான் இருக்கான். அதே மாதிரி அந்த சிஸ்டமும் இங்கே தான் இருக்கு. நான் வந்து இன்னமும் லாக் அவுட் ஆகலையா. நான் எப்படிதான் இந்த கேமை விட்டு வெளில போறது. ஆனா இன்னமும் அவனுக்கு புரியல. அவனோட உடம்புல எந்த விதமான காயமும் இல்ல. அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் போன எபிசோட்ல அவன அந்த வித்தியாசமான கிரியேச்சர் எதோ பண்ணி கொண்டு இருக்கும். நான் என்னோட உடம்புல அடிப்பட்டதுக்கு எந்த விதமான தடயமும் இல்ல. அதே மாதிரி நான் இங்க ஃபிட்டா உட்காந்து இருக்கேன். அங்க திடீர்னு ஒரு பொண்ணு வரா. நீ வந்து எழுந்துட்டியா என்ன? ஆமா நான் வந்து இப்பதான் எழுந்தேன். கேட்டோனே அந்த பொண்ணு பயங்கரமா கிராண்ட்பா
கிராண்ட்பான்னு கத்துறா. கிராண்ட்பா நீங்க கொண்டு வந்த அந்த பையன் இப்பதான் எழுந்திருக்கான். இதை கேட்டோன்னே அங்க ஒரு வயசானவரும் ஓடி வராரு. இப்பதான் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். நான் வந்து இறந்து போயிட்டேன் தெரியுமா? என்ன சொல்ற? அதாவது நீ இறந்து போயிட்டியா? என்னால நம்பவே முடியல. மேல எந்த விதமான காயமும் இல்ல, எப்படி நீ இறந்து போயிட்டேன்னு சொல்ற? எனக்கும் அதேதான் புரியல. ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் அது என்ன பயங்கரமா கொல்ல ஆரம்பிச்சது. என்னோட நெஞ்சில ஏகப்பட்ட ஓட்டை இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா எதுவும் இல்ல. நீ என்ன சொல்லிருக்க? உன்னை கிராண்ட்பா தான் கண்டுபிடிச்சாரு, அதுவும் ஹண்டிங்க்கு போகும்போது. உங்க ஹீரோக்கு இன்னமும் புரியல. இது என்ன வில்லேஜ்? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது என்ன பிகினருக்கான வில்லேஜா என்ன? நாங்க தாத்தாவும் சொல்றாரு, ஏ தம்பி நீ சொல்ற மாதிரி இது ஒன்னும் பிகினருக்கான வில்லேஜும் இல்ல, சொல்ற மாதிரி நான் ஒன்னும் எம்பிசியும் இல்ல, நான் ஒரு சாதாரணமான கேரக்டரும் இல்ல, நாங்களும் ஹியூமன் தான், அதாவது உன்ன மாதிரி. நான் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நீங்க வந்து இத பாருங்க, என் கிட்ட சிஸ்டம் இருக்கு, இது வந்து உங்களுக்கு தெரியுதா? அங்க ஒரு மினி மேப்பே இருக்கு, இத பாருங்க, கிட்ட ஏகப்பட்ட வெப்பன்ஸும் இருக்கு, இத பாருங்க. இப்படி இவன் பாருங்க பாருங்கன்னு சொல்றானா? நான் அந்த பொண்ணுக்கும் தாத்தாக்கும் எதுவுமே தெரியல. ஏதோ அவன் அப்படியும் எப்படியும் கையை ஆட்டமா தான் தெரியுது. ஆமா தாத்தா, இந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆச்சு? அவன் வந்து கண்ணா பின்னானே எதோ பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீங்க காப்பாத்தும் போது மூளையில அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலமா, அதுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு ஹீரோவும் அங்க பயங்கரமா புலம்புறான். அதனால வெளி உலகத்துல இருக்க எங்க அம்மா மத்தவங்க கிட்ட யாருகிட்டயும் கான்டாக்டே பண்ண முடியல. நான் என்ன பண்றது? நான் இங்கேயே மாட்டிக்கினேன். இதுக்கப்புறமும் என்னால வெளியிலே போக முடியாதாப்போ? உங்க தாத்தாவும் பின்னாடியே சொல்றாரு, இல்ல தம்பி, இந்த மாதிரி விஷயம் என்னன்னா இந்த டெசர்ட்டை யாராலையுமே தாண்ட முடியாது. ஏன்னா இங்கில இருந்து இது வரைக்கும் யாருமே தப்பிச்சு போனதும் இல்ல, யாருமே வெளியிலயும் போனது இல்ல. யோ தாத்தா, உனக்கு என்ன மூளைகில குழம்பி பீச்சா என்ன? இது சாதாரணமான டெசர்ட் தான். நம்மளால கண்டிப்பா வெளியில போக முடியும். ஏன்னா இந்த டெசர்ட்டுக்கு ஒரு எண்டு கண்டிப்பா இருக்கும். அந்த பொண்ணு சொல்றா, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நானும் என்னோட தாத்தாவும் ஹண்டிங்காக போனோம். ஒரு மிகப்பெரிய டிராகன் கூட நாங்க சண்டை போட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் நாங்க இங்க வந்து மாட்டிக்கணும். இங்க எங்களுக்கு ஏகப்பட்ட விஷயத்த பத்தி தெரிய வந்தது. என்னன்னா இந்த டெசர்ட்டை விட்டு யாராலையுமே வெளியில போக முடியலையா? ஏன்னா நம்ம இருக்கிற இந்த டெசர்ட் இது லாட்டோனியா டெசர்ட். இது பழங்காலத்துல இருந்தே இருக்கு. காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, டெசர்ட்ல யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்களோ அவங்களால வெளியிலேயே போக முடியாது. கடவுளே வந்து மாட்டிக்கினாலும் அவங்க கூட இங்கதான் மாட்டிப்பாங்க, அவங்களாலேயே வெளியில போக முடியாதான். ஆனா கேப்ரே அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கு, அதை கண்டுபிடிச்சா எல்லாராலையும் வெளியில போக முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா, அதை தேடி போனவங்க இது வரைக்கும் ரிட்டர்ன் வந்ததே இல்ல. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, யாருமே இப்போ உயிரோடவும் இல்ல. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இங்க இருக்க மக்கள் எல்லாருமே அந்த டெம்பிள் அது ஒரு கட்டுக்கதை அப்படி நம்பி இங்கேயே அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தம்பி, நான் என்ன சொல்லுவேன்னா, நீயும் உன்னோட வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுதான் ரியாலிட்டி. நீ வந்து இப்போ ரொம்ப எங்க இருக்க, தேவையில்லாம அந்த டெம்பிளை கண்டுபிடிக்கிறேன்னு போய் நீயும் எந்த போயிடாத. ஆனா நம்ம ஹீரோக்கும் நம்மளுக்கும் தெரியும் இது ஒன்னும் ரியாலிட்டியே கிடையாது. அதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். ஐயோ தாத்தா, நீ வந்து என்னையா சொல்ற? இது வந்து ஒரு கேம் தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா முன்னாடி சிஸ்டம்லாம் இருக்கு. அதே மாதிரி நான் இருக்கிறது ஒரு மான்வா தான். ஏன் இந்த மான்வாவை இந்த அனிமே பாய் சேனல்ல இப்போ கூட யாரோ ஒருத்தங்க பார்த்துன்னு இருக்காங்க. நான் கேள்வி கேட்கணும்னா அவங்கள தான் கேட்கணும். நான் எப்படி வெளில போறதுன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, கூடிய சீக்கிரத்துல நிறைய சாப்டர் வந்தா நீ கண்டிப்பா வெளில வந்துருவேன். இதெல்லாம் அங்க இருக்கான்னு கேட்டா அது கிடையாது. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருப்பானா, நான் இருக்கிறது ஒரு மான்வா அப்படின்னு ஒண்டிதான் சொல்லியிருப்பான். எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங்க நான் போட்டேன். சரி ஏதோ ஒன்று இதே ஒரு சாக்கை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம கதாநாயகன் சிலியால வெளியில போக முடியும். அங்க சிலி முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷனும் வந்து ஒரு மிஷினும் உனக்கு பாப்பப் ஆகுது. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, நீ எப்படியாச்சு அந்த கேப்ரே அந்த டெம்பிளை நீ கண்டுபிடிக்கணும். அங்க நோப்ரஸ் அப்படின்னு ஒரு மாஸ்டர் இருக்கு, அதை நீ தோக்கடிச்சா உனக்கு ஒரு கீ கிடைக்கும். அந்த சீலை அதை வச்சுதான் உன்னால ஓப்பனே பண்ண முடியும். சோ பார்க்கலாம் நம்ம கதாநாயகன் சிலி அதனால இங்க இருந்து வெளியில போக முடியுதா இல்லையான்னு. நம்ம ஹீரோ வந்து சாதாரணமான ஆளான்னு எனக்கு சரியா தெரியல. அவன் கேம்ல இருக்கான், அதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா மான்வாக்குள்ள இருக்கான், அதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏன் நம்ம சேனல்ல நம்ம பார்த்துன்னு இருக்குமே, இதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லனா தேடி வந்து உங்களையும் அவன் கொள்ளுவான். சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி அந்த கீ கிடைக்க போகுது, இந்த கேப்ரே அந்த டெம்பிளை எப்படி கண்டுபிடிக்க போறான், அங்க ஒரு ஹை லெவலான மாஸ்டரை அவன் எப்படி கொல்ல போறான்னு. ஸோ வீடியோக்கு எப்பயும் போலதான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க எல்லாருமே. அதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.